வணக்கம் உறவுகளே. இப்போ எங்கே போகிறோம் என்றால் டொரண்டோவிலேருந்து மொன்றியால் நோக்கி பயணம் செய்கிறோம். மொன்றியால் எங்கே இருக்குன்னா டொரண்டோவிலேருந்து கிழக்கு பக்கம் ஈஸ்டில் இருக்குது. 6:30 மணித்தியாலம் நாங்கள் ட்ராவல் பண்ணி 6:30 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி நாங்கள் மொன்றியாலில் இருந்து வல்மொரின் உள்ள முருகன் கோயிலுக்கு போகிறோம். முருகன் கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா. அங்கே போய் உங்களுக்காக அந்த தேர் திருவிழாவும் அந்த காவடிகளை எடுத்து கொண்டு வர போகிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கேன்னு சொன்னால் நாங்கள் 401 ஈஸ்டில் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நேரம் காலை 2:21. சரி, தொடர்ந்தும் பயணிப்போம். இடக்கிட நான் அங்கங்கே நிற்கிறேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் மொன்றியாலில் டொரண்டோவில் இருப்பதற்கு ஓரளவு தெரியும் இந்த பாதைகள். நாங்கள் ஒரு 6:30 மணித்தியாலம் பயணம் செய்து வல்மொரின் கோயிலில் நாங்கள் சென்றடைய போகிறோம். இப்போ நாங்கள் என்னென்னா கிங்ஸ்டனை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணித்தியாலம் ட்ரைவ் பண்ணிட்டோம். இன்னும் நினைக்கிறேன் 3:30 மணித்தியாலம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனங்கள் எல்லாம் விலை குறைவாக தான் இருக்குது ஹைவேயில். இப்போ நேரம் 5:48 அதிகாலை. இந்த சூரியன் வடிவாக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியாக 6 மணி. வழியில் பயணங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு 2 மணித்தியாலம் ட்ரைவ் பண்ணினா நாங்கள் வல்மொரின் கோயிலை சென்றடைஞ்சிடுவோம். இப்போ 6 மணிக்கு அப்படியே விடிஞ்சிட்டுது. அந்த மாதிரி இருக்குது. இதுதான் அந்த கனடாவில் 401 அதிவேக பாதை என்று சொல்கிறது. கனடாவில் உள்ளாக்களுக்கு தெரியும். இப்போ நான் மற்ற நாடுகளில் உள்ளவைக்கு காட்டுறேன். போகிறதுக்கு ஒரு பாதை, வாரத்துக்கு ஒரு பாதை. அங்கேருந்து வாகனங்கள் வருது, இங்கே போகிறதுக்கு இருக்குது. 2 பக்கமும் மரங்கள், அதெல்லாம் கலகடியால் போய் கொண்டிருக்கு. தெரியும், கனடா உலகத்திலே 2வது பெரிய நாடு. இப்போ கூட காடுகள் அதெல்லாம் இருக்குது. இப்போ இது இடையில் நாங்கள் மொன்றியாலுக்கும் டொரண்டோக்கும் இடையில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது வல்மொரின் கோயிலுக்கு கிட்ட உள்ள இடங்கள் இது. நாங்கள் இப்போ ஹைவேயில் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 20-30 நிமிஷத்தில் நாங்கள் வல்மொரினை சென்றடைஞ்சிடுவோம். இந்த இடங்களை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வல்மொரினுக்கு அண்மையில் உள்ள இடங்கள். இப்போ இந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைகளில் அந்த புகார்கள் எல்லாம் அந்த மரங்களுக்கு இடையில் இருக்கிறத எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நல்ல வடிவாக இருக்குது. அந்த மரங்களில் அந்த மரங்கள், இந்த மலைகள் உள்ள மரங்களுக்கெல்லாம் அந்த புகார் அப்படியே படிஞ்சிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த இடங்கள் எல்லாம். இப்பொழுது இந்த வல்மொரின் சுப்பிரமணிய ஐயப்ப அம்மன் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த பூர பாதையில் டீ எல்லாம் வச்சு இந்த அடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். விடிய காத்தால் ஒரு டீ குடித்தால் ஒரு உஷார் வரும். இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் குடிச்சு கொண்டு போகிறோம். அதோட இப்போ அங்கே கடைகள் போட்டு தோசை, விடிய காலை சாப்பாடுகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் இங்கே பாருங்கள். கூறும் சில விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு தமிழ் ஒன் மற்றும் SV மீடியா லிமிடெட் இணைந்து இந்த நிகழ்வை இன்று உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். சக்திவேல் தாங்கியே தந்திடுவாய் உங்கள் தரிசனம் எப்போதும்.
அடியவர்கள் எல்லாம் இப்போ அந்த மலையிலே இருக்கிற அந்த சுப்பிரமணியரை பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த படி மேலே போய் அங்கே அந்த ஆலயத்திலே தரிசனம் பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிற இந்த அழகான காட்சியையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பல காவடிகள் ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு புறத்திலே அந்த முள்ளுகள் குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் உள்ளே குத்தி நூற்றுக்கணக்கான காவடிகள் இங்கே வந்து ஆடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அன்பு கரங்களினாலே கிள்ளிக் கொடுங்கள். முருகப்பெருமான் பக்தி மயத்தோடு உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவான். ஆலயம் தொழுவதே சாலவும் நன்றே. அதிலும் மலையுச்சியிலே இருக்கின்ற முருகப்பெருமான் சக்தி வாய்ந்தவன். அந்த ஆலயத்தை தரிசிக்க வந்து வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வல்முறையின் தேரில் மக்கள் வெள்ளமாக இருக்கிறார்கள். கொருண்டோவில் இருந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இன்னும் சுவாமி தேருக்கு வர இருக்கின்றது. இன்னும் சில நேரத்திலே வந்துவிடும். வந்தவுடன் இங்கே பறவை காவடிகள் இருக்கின்றன, மற்ற காவடிகள் எல்லாம் இருக்கின்றது. அதையும் நான் உங்களுக்கு இந்த காணொலியிலே எடுத்து வர இருக்கின்றேன். நீங்கள் கண்டு களிக்கலாம். இந்த சுப்பிரமணிய ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னென்றால் ஹெலிகாப்டர்லேயே ஒவ்வொரு தேர் திருவிழாவுக்கும் பூக்கள் சொறிவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த அடியவர்களுக்கு மேலே இந்த பூக்கள் வந்து விழும்போது அவர்கள் அந்த பூக்களை கைகளில் ஏந்துவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்று அலை மோதுகின்ற அந்த மக்கள் கூட்டத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கும்போது எங்களுக்கு மெய்சிலிருக்க வைத்தது. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கொடை வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் 6:30 மணித்தியாலம் பயணம் செய்து இந்த ஆலயத்துக்கு வந்து இப்படியான ஒரு தரிசனங்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதை நீங்களும் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்த ரதத்திலே ஏறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே அடியவர்கள் எல்லாம் சுத்தவரன் என்று அரோகரா சொன்ன வண்ணம் இருக்கின்றார்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா பறவை காவடிகள் இங்கே வரிசையாக நிற்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பறவை காவடிகள் எல்லாம் தூக்கப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக வெறும் அழகான அந்த காட்சியை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த கோயிலே ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த கனடாவிலே நடைபெறுகின்ற எந்த கோயிலிலும் நடக்காத ஒரு விடயம். இந்த கோயிலே காவடிகள், நூற்றுக்கணக்கான காவடிகள், அதைவிட 6-7 பறவை காவடிகள் வந்திருந்தன. இப்படியான காவடிகள், அதைவிட இளம் வயதினர் வேல் குத்தி நின்றதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கோயிலே தான் அந்த காவடிகள் அதிகம் வருகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்களின் கூட்டமும் டொரண்டோவிலே இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் 2 நாட்களும் முதல் நாளே சென்று அங்கு தங்கி அங்கே இருந்து இந்த கோயிலுக்கு சென்றுவார்கள். சில பேர் இரவு கொடுத்து வழிக்கிட்டு நேரடியாக கோயிலுக்கு சென்று இந்த முருகனின் தரிசனத்தை பெறுவார்கள். போட்டமெல்லாம் சாப்பிட போறீங்களா? கரண்டியில first time I like, you know, wild. It's like 4 or 5 years. I don't know for that. Oh my God.
இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த பறவை காவடிகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. வணக்கம். இன்றைய தினம் உண்மையில் நன்குள்ள காட்சியாக இருக்கிறது. முருகப்பெருமான் தேர்ந்த காணுகின்ற காட்சி எல்லா இடங்களிலிருந்து அவர்களுடைய தேரை பார்ப்பதற்கு அடியார்கள் எல்லோரும் சந்து கூடி மிகவும் பக்தியோட அருகதையோட வந்த வணக்கத்தை பார்த்துட்டு பக்தி பரவத்தாலே ஆனந்தமாக இருக்கிறது. சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல். நன்றி உறவுகளே.